வணக்கம். இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அக்னிச்சிறகுகள் வாசிப்பு. SLV-3 வெற்றிக்கான மூலகர்த்தாக்கள் முதலில் இந்திய விண்வெளி திட்டத்தின் ஜாம்பவான்கள். அதிலும் குறிப்பாக இந்த முயற்சிக்கு தலைமையேற்ற பேராசிரியர் விக்ரம் சாராபாய். அடுத்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் ஊழியர்கள். திட்டத்துக்கு தலைமையேற்று வழிநடத்திய பேராசிரியர் தவன், டாக்டர் பிரம்ம பிரகாஷ் ஆகியோரின் உன்னதமான உறுதுணையோடு இந்த ஊழியர்கள் தான் துளியும் மாறாத தத்தம் மன உறுதி மூலம் நாட்டு மக்களின் நெஞ்சுரத்தை நிரூபித்து காட்டினார்கள். அன்று மாலை தாமதமாக விருந்து சாப்பிட்டோம். படிப்படியாக கொண்டாட்ட ஆரவாரம் அடங்கிய அமைதி நிலவியது. சக்தி முழுவதையும் இழந்தவனாக படுக்கையில் சாய்ந்தேன். திறந்த சாளரம் வழியாக மேகங்களுக்கு இடையே சந்திரன் தெரிந்தது. அன்று ஸ்ரீஹரிகோட்டா தீவில் நிலவிய உற்சாக மனநிலையை பிரதிபலிப்பது போல குழு கடல் காற்று வீசிக்கொண்டிருந்தது. SLV-யின் வெற்றி சாதனை நிகழ்ந்து ஒரு மாதம் கூட முடியவில்லை. அது தொடர்பான எனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக மும்பையில் உள்ள நேரு விஞ்ஞான மையத்துக்கு வருகை தருமாறு அழைத்திருந்தார்கள். நான் அங்கு சென்றிருந்த சமயத்தில் டில்லியிலிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பேராசிரியர் தவான் அடுத்த நாள் காலை நான் டில்லியில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் இருவரும் பிரதமர் இந்திரா காந்தியை சந்திக்கப் போவதாகவும் கூறினார். நேரு மையத்தினர் நான் டில்லி செல்வதற்காக அன்புடன் டிக்கெட் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். ஆனால் எனக்கோ ஒரு சின்ன பிரச்சனை. வழக்கமான பாணியில் சாதாரணமாக உடையணிந்து காலில் செருப்பு போட்டுக் கொண்டிருந்தேன். இப்படி போய் பிரதமரை சந்திப்பது எந்த விதத்திலும் கௌரவமாக இருக்காது. இந்த பிரச்சனை பற்றி பேராசிரியர் தவானிடம் சொன்னேன். உடை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீர்கள் என்ற அவர், வெற்றி என்ற அழகான ஆடை தரித்திருக்கிறீர்கள் நீங்கள் என்றும் சொன்னார். மறுநாள் காலை நானும் பேராசிரியர் தவனும் பார்லிமெண்ட் ஹவுஸ் அனெக்ஸ் கூடத்திற்கு சென்றோம். அங்கு பிரதமர் தலைமையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான நாடாளுமன்ற குழுவின் கூட்டம் நடைபெற இருந்தது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் சுமார் 30 உறுப்பினர்கள் அந்த அறையில் கூடியிருந்தார்கள். கம்பீரமான சரவிளக்கு ஒன்று அந்த அறையை பிரகாசிக்க வைத்திருந்தது. பேராசிரியர் தவனும் டாக்டர் நாக் சௌத்ரியும் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். குழு உறுப்பினர்களிடம் SLV-3யின் வெற்றியை பற்றி பேசிய திருமதி இந்திரா காந்தி எங்களுடைய சாதனையை பாராட்டினார். விண்வெளி ஆராய்ச்சி நடத்துவதற்கு ஊக்கமளித்ததற்காக உறுப்பினர்களுக்கு பேராசிரியர் தவன் நன்றி கூறினார். இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் என்ஜினியர்களின் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். திடீரென்று நான் திருமதி காந்தியை பார்த்தேன். அவர் என்னை பார்த்து சொன்னார், கலாம், நீங்கள் பேசுவதை கேட்க நாங்கள் விரும்புகிறோம். ஏற்கனவே பேராசிரியர் தவன் பேசியிருக்கிறார். அப்படி இருக்க பிரதமரிடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு வேண்டுகோளை நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. தயக்கத்தோடு எழுந்து பேசினேன். தேசத்தை நிர்ணயிப்பவர்களின் இந்த மகத்தான கூட்டத்தில் கலந்து கொண்டதை நான் பெரும் கௌரவமாக கருதுகிறேன். நமது தாய்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு மணிக்கு 25,000 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து செல்லும் ஆற்றல் கொண்ட ஒரு ராக்கெட்டை நமது நாட்டிலேயே எப்படி தயாரிப்பது என்பதை மட்டுமே அறிந்தவன் நான். இதை கேட்டதும் அதிர வைக்கும் கைத்தட்டல் கிடுகிடுக்க வைத்தது. SLV-3 போன்ற ஒரு திட்டத்தில் பணியாற்றும் வாய்ப்பை எங்களுக்கு வழங்கி நமது தேசத்தின் அறிவியல் வலிமையை நிரூபிக்க வைத்ததற்காக உறுப்பினர்களுக்கு நன்றி கூறினேன். அந்த அறை முழுவதும் மகிழ்ச்சி வெள்ளமாக பரவியது. SLV-3 திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு விட்டதால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் ஆதாரங்கள் மறுசீரமைப்பு செய்து கொள்ளவும் அதன் இலக்குகளை மறுபடியும் புதிதாக வகுத்துக் கொள்ளவும் வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. நான் திட்ட நடவடிக்கைகளிலிருந்து விடுபட விரும்பினேன். பின்னர் எனது அணியைச் சேர்ந்த வேதபிரகாஷ் சந்த்லாஸ் SLV-3 தொடர் திட்டத்தின் இயக்குநராக பொறுப்பேற்றார். SLV-3யின் அடுத்த கட்ட திட்டத்தை, சோதனை கட்டங்களை எல்லாம் தாண்டி முழுமையான இயக்கத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் தயாரிப்பதை செயல்படுத்துவது SLV-3 தொடர் திட்டத்தின் முக்கியமான குறிக்கோள். SLV-3யில் சில முன்னேற்றங்களை, தொழில்நுட்ப புதுமைகளை சேர்த்து அடுத்த கட்டமான ASLV ஆக்மெண்டட் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ் ASLV ராக்கெட் தயாரிப்பது பற்றி பேச்சுக்கள் தொடங்கிவிட்டிருந்த நேரம் SLV-3 சுமந்து சென்ற 40 கிலோ எடையை பேலோடு 150 கிலோவாக அதிகரிப்பது ASLV திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டத்தின் இயக்குநராக எங்கள் குழுவில் இருந்த MSR தேவ் நியமிக்கப்பட்டார். அதையடுத்து PSLV எனப்படும் துருவங்களுக்கு இடையே சுற்றி வரும் செயற்கைக்கோள் செலுத்துவதற்கு ஏற்ற ராக்கெட்டை தயாரிக்க வேண்டியிருந்தது. PSLV-யை விட முன்னேறிய அடுத்த கட்டமான ஒரு தொலைதூர கனவு திட்டமான GSLV ஜியோ சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் GSLV பற்றியும் யோசனைகள் துளிர்விட்டிருந்தன. வளிமண்டல இயக்கவியல் மற்றும் வடிவமைப்பு குழு ஏரோஸ்பேஸ் டைனமிக்ஸ் அண்ட் டிசைன் குரூப்பின் இயக்குநராக பொறுப்பேற்றேன். எதிர்கால ஏவுகலங்களை உருவாக்குவது மற்றும் வடிவமைப்பு வேலைகளில் நான் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. அளவும் எடையும் அதிகரித்து இருக்கப் போகும் எதிர்கால ஏவுகல சாதனங்களை கையாளுவதற்கு விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையத்தின் VSSC இப்போதைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் போதாது. இந்த எல்லா திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கு அதிநவீன விசேஷ வசதிகள் தேவைப்படும். VSSCயின் செயல் திட்டங்களை விரிவுபடுத்துவதற்காக வட்டியூர்காவு மற்றும் வாலியமலாவில் புதிய இடங்கள் முடிவு செய்யப்பட்டன. தேவைப்படும் வசதிகளுக்காக விரிவான திட்டம் ஒன்றை டாக்டர் ஸ்ரீனிவாசன் தயாரித்தார். இதற்கிடையில் SLV-3 மற்றும் அதன் வெவ்வேறு கட்ட ஏவுகலங்களை செலுத்துவதன் மூலம் எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்ற ஆராய்ச்சியில் இறங்கினேன். இதில் சிவதானு பிள்ளை எனக்கு உதவினார். மற்ற நாடுகளின் தற்போதைய ஏவுகலங்களை பற்றியும் ஏவுகணை செலுத்தும் திட்டம் பற்றிய விஷயங்களையும் ஒப்பிட்டு ஆராய்ந்தோம்.
4000 கிலோமீட்டர் குறுகிய மற்றும் இடைப்பட்ட தூர பயணம் செய்யக்கூடிய ஏவுகலங்களாகவே இந்த SLV-3 பயன்பட்டன. இந்தியாவின் தேவைக்கு இது இப்போதைக்கு போதுமானதாக இருந்தது. திட எரிபொருளை பயன்படுத்தக்கூடிய மோட்டாரை இதில் பொருத்தினால் 1000 கிலோ எடையை பேலோடு சுமந்து கொண்டு 5000 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டியும் பயணம் செய்யக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணைகளுக்கு ஏற்றதாக அமையும். இதற்கு கூடுதலாக 36 டன் எரிபொருளுக்கு 1.8 மீட்டர் விட்டத்தில் பெரியதுமான ராக்கெட்டை தயாரிக்க வேண்டியிருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த உத்தேச திட்டம் பரிசீலிக்கப்படாமலேயே முடங்கி போயிற்று. ஆனால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அக்னி ஏவுகணை தொடர்பான ஆரம்பகட்ட வேலைகளுக்கு இது வழிவகுத்தது என்று சொல்லலாம். அடுத்த SLV-3 ஏவுகலமான SLV-3D1 1981 மே 31 விண்வெளியில் சீறி பாய்ந்து பறந்தது. இந்த காட்சியை நான் பார்வையாளர் பகுதியில் அமர்ந்திருந்து பார்த்தேன். கட்டுப்பாடு மையத்திற்கு வெளியே இருந்து கொண்டு இப்படி நான் பார்ப்பது இதுதான் முதல் தடவை. எனக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட பத்திரிகைகளும் டிவி கேமராக்களும் என்னை முன்னிலைப்படுத்தின. இதனால் SLV-3யின் வெற்றியில் சம அளவு பங்கேற்றிருந்த எனது மூத்த சகாக்கள் சிலரின் வெறுப்புக்கு ஆளானேன். இந்த கசப்பான புதிய சூழ்நிலை என்னை புண்படுத்திவிட்டதா? ஆமாம், அப்படியும் இருக்கலாம். ஆனால் என்னால் மாற்றிவிட முடியாத சூழ்நிலையை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதற்கு நான் தயாராகவே இருந்தேன். மற்றவர்களின் சிந்தனையில் விளைந்த ஆதாயங்களை பயன்படுத்தி கொண்டு நான் என்றுமே வாழ்ந்ததில்லை. எனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்திருப்பது எனது இயல்புதான். ஈவிரக்கமற்ற சாதனையாளராகவோ, கொடூரமான தலைவராகவோ, சுரண்டல் புத்தி கொண்ட உயரதிகாரியாகவோ அல்லது குழப்பமும் மர்மமும் சூழ்ந்தவனாகவோ நான் இருந்ததே கிடையாது. சிந்தனையாற்றல் கொண்ட ஒரு ஜீவனின் வாழ்க்கையாக என் வாழ்க்கையை அமைத்து கொண்டிருப்பவன் நான். பலவந்தத்தாலோ கண்ணா பின்னாவென்றோ உருவாக்கப்பட்டதல்ல SLV-3. இடைவிடாத கூட்டு முயற்சியில் நிகழ்ந்த சாதனை அது. பிறகு எதற்காக இப்படிப்பட்ட வெறுப்புணர்வு? VSSCயின் உயர்நிலைக்கு உரித்தான வினோத சூழ்நிலையா இது? அல்லது இதுதான் உலக யதார்த்தமா? ஒரு விஞ்ஞானி என்ற முறையில் இந்த யதார்த்த நிலவரத்திற்கான காரண காரியங்களை கண்டறியும் பயிற்சி பெற்றவன் நான். நிஜ நிலவரம், அந்த யதார்த்தம்தான் விஞ்ஞானத்தில் நிலைத்து நிற்கிறது. மீடியாவின் கவனத்தை முற்றிலும் ஈர்த்து எனது மூத்த சகாக்களின் வெறுப்புக்கு நான் ஆளாகிவிட்ட யதார்த்தத்தை நான் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஏன் இப்படி என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலை. ஆனால் இப்படியெல்லாம் தோண்டி துருவி கொண்டிருக்க முடியுமா? பாராட்டுகளையும் கண்டனங்களையும் நாமே வேண்டி விரும்பியா வரவழைத்துக் கொள்கிறோம். SLV வெற்றியை அடுத்து எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்னை ஒரு சிக்கலான சூழ்நிலையில் தள்ளிவிட்டு விட்டனவா? ஆம், இல்லை என்று 2 விதமாகவும் சொல்லலாம். SLV-3யின் கீர்த்தியும் புகழும் அதை அனுபவிப்பதற்கான தகுதி பெற்ற எல்லாரையும் போய் சேரவில்லை என்பதால் இந்த கேள்விக்கு ஆம் என்று பதிலளிக்கலாம். ஆனால் இந்த குறையை போக்குவதற்கு எதுவுமே செய்ய முடியவில்லை. இன்னொரு விதத்தில் பார்த்தால் எந்த சிக்கலிலும் நான் மாட்டிக்கொள்ளவில்லை. ஒருவரின் உள்ளார்ந்த தேவை நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போனால்தான் அதை சிக்கலான சூழ்நிலை என்று சொல்ல முடியும். ஆனால் என்னளவில் நிச்சயமாக அப்படி நடக்கவில்லை. மோதல் என்ற விஷயமே இந்த அடிப்படையில் தான் உருவாகிறது. என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதும் புதுப்பித்துக் கொள்வதும் மிகவும் அவசியம் என்பதை நான் முழுமையாக அறிந்திருந்தேன் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். 1981 ஜனவரியில் டேராடூனில் உள்ள வெளிமண்டல ஆய்வுக்கூடத்தை ஹை ஆல்டிடியூட் லேபரட்டரி, இப்போது அது பாதுகாப்பு மின்னணு அப்ளிகேஷன்ஸ் ஆய்வுக்கூடம், டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் லேபரட்டரி டீல் என்று அழைக்கப்படுகிறது. அதைச் சேர்ந்த டாக்டர் பகீரத ராவ் SLV-3 பற்றி உரையாற்றுவதற்காக என்னை அங்கு அழைத்திருந்தார். நான் எப்போதும் வியந்து போற்றும் புகழ்பெற்ற அணு விஞ்ஞானி ராஜா ராமண்ணா தலைமையில் அந்த விழா நடைபெற்றது. அவர் அப்போது பாதுகாப்பு அமைச்சரின் விஞ்ஞான ஆலோசகராக பொறுப்பேற்றிருந்தார். அணுசக்தியை உற்பத்தி செய்வதில் இந்தியா மேற்கொண்டுள்ள முயற்சிகள் பற்றியும் அமைதி நடவடிக்கைகளுக்காக முதல் அணுச்சோதனை நடத்தியதில் சந்தித்த சவால் பற்றியும் அவர் பேசினார். SLV-3 திட்டத்தில் நான் மிகவும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு பணியாற்றியதால் அது பற்றி வெகு சரளமாக என்னால் பேச முடிந்தது. தன்னுடன் ஒரு தனிப்பட்ட தேநீர் சந்திப்புக்காக பேராசிரியர் ராஜா ராமண்ணா என்னை அழைத்தார். ஒரு தூரத்தில் இருந்தே அவரை எப்போதும் வியந்து போற்றிக் கொண்டிருந்தவன் நான். இப்போது அவரை நெருக்கமாக பார்க்கும் வாய்ப்பு கிடைத்துவிட்டது. என்னை சந்தித்ததில் அவருக்கு ஏற்பட்ட நிஜமான மனமகிழ்ச்சி கண்டு மகிழ்ந்து போனேன். அவரை நான் சந்தித்ததும் முதலில் எனக்கு ஏற்பட்ட இனிய அதிர்ச்சி இது. அவரது பேச்சில் ஆர்வம் கொப்பளித்தது. உடனடியாக பற்றிக்கொள்ளும் பரிவு கலந்த நட்புணர்வு ஈர்த்தது. பாவனைகளிலும் அசைவுகளிலும் ஒரு வேகமும் கனிவும் பளிச்சிட்டன. அந்த மாலை பொழுது முதலாக நான் பேராசிரியர் சாராபாயை சந்தித்த தருணத்துக்கு என்னை கொண்டு சென்றது. நேற்றுத்தான் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது போல தோன்றியது. பேராசிரியர் சாராபாயின் உலகம் உள்ளார்ந்து பார்க்கும்போது எளிமையாகவும் வெளித்தோட்டத்தில் சிக்கலில்லாமல் இலகுவாகவும் இருந்தது. நினைத்ததை சாதிக்க வைக்கும் சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு குறி பிசகாமல் முனைந்து ஈடுபட வைக்கும் செயல் வேகம் அவருடன் இணைந்து பணியாற்றிய எங்கள் அனைவரையும் முந்தி தள்ளியது. எங்கள் கனவுகளை நனவாக்குவதற்கும் பொருத்தமான வகையில் ஆயத்தமாக காத்திருந்தது சாராபாயின் உலகம். நாங்கள் அனைவரும் விருப்பப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் அந்த உலகம் கச்சிதமாக இடமளித்தது. அது ரொம்ப பெரியதுமல்ல, மிகச்சிறியதுமல்ல. எந்த மிச்ச சொச்சமும் இல்லாமல் எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அந்த உலகத்தை எங்களால் பகுத்து கொள்ள முடிந்தது. இப்போதோ என்னுடைய உலகத்தில் எளிமை மயமாகிவிட்டது. உள்ளுக்குள்ளே குழப்பம், வெளியே சிக்கல் என்று இப்போது அது மாட்டிக்கொண்டிருக்கிறது. ராக்கெட் அறிவியல் தொழில்நுட்பத்திலும் நமது நாட்டிலேயே ராக்கெட் தயாரிக்கும் சாதனையை எட்டுவதிலும் நான் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு வெளிப்புற தடைகள் முட்டுக்கட்டை போட்டன. உள்ளுக்குள்ளோ ஊசலாட்டத்தால் குழப்பங்கள் என்னை தடுமாற வைத்தன. எனது பாதையிலிருந்து திசை மாறிவிடாமல் நெஞ்சுறுதியோடு பயணம் தொடர்வதற்கு ஒரு விசேஷ முயற்சி தேவை என்பதை அறிந்திருந்தேன்.
எனது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஒன்றிணைத்து பார்த்தது ஏற்கனவே ஆபத்தாகிவிட்டது. பேராசிரியர் ராமண்ணாவுடன் தேநீர் இருந்த சென்றபோது எனது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒருங்கிணைத்துக் கொள்வதில் மட்டுமே முழு கவனம் செலுத்தினேன். அவர் உடனடியாக விஷயத்துக்கு வந்துவிட்டார். DRDLல் நாராயணனும் அவரது குழுவினரும் டெவில் ஏவுகணை திட்டத்தில் அபாரமான சாதனைகளை நிகழ்த்தியிருந்த போதிலும் அதை கிடப்பில் போட்டு விட்டார்கள். இராணுவ ராக்கெட்டுகள் பற்றிய ஒட்டுமொத்த திட்டமும் கும்பகர்ண குரட்டையில் ஆழ்ந்து கிடந்தது. வரைவலகையிலும் ஸ்டாட்டிக் சோதனை கூடங்களோடும் முடங்கி கிடந்த ஏவுகணை திட்டத்திற்கு தலைமையேற்று புத்துயிர் ஊட்டும் ஒருவருக்காக DRDO காத்து கொண்டிருந்தது. முகத்துக்கு நேராக என்னிடம் பேராசிரியர் ராமண்ணா அதை கேட்டார். DRDLல் சேர்ந்து வழிகாட்டியபடி சென்று இலக்கை தாக்கும் ஏவுகணை கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் GMDP திட்டத்துக்கு ஒரு வடிவம் கொடுக்கும் பொறுப்பை ஏற்க விரும்புகிறீர்களா? பேராசிரியர் ராமண்ணாவின் யோசனை எனக்கு கலவையான உணர்வுகளை கிளறிவிட்டது. எனது ராக்கெட் அறிவுத்திறனை எல்லாம் ஒன்று திரட்டி அதை பயன்படுத்திக் கொள்வதற்கான இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு மறுபடியும் எனக்கு எப்போது கிடைக்கும்? என் மீது பேராசிரியர் ராமண்ணா இப்படி மதிப்பு வைத்திருந்ததை பெரும் கௌரவமாக கருதினேன். பொக்ரான் அணுவெடிப்பு சோதனையை வழிநடத்தி சாதித்து காட்டியவர் அவர். இந்திய தொழில்நுட்பம் பற்றி உலகத்தை உணர வைத்ததில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் கண்டு சிலிர்த்து போயிருந்தவன் நான். அவரது அழைப்பை என்னால் மறுக்க முடியாது என்பதையும் நான் அறிந்திருந்தேன். இஸ்ரோவிலிருந்து DRDLக்கு என்னை பணிமாற்றம் செய்வதற்கான நடைமுறை ஏற்பாடுகளை பேராசிரியர் தவன் முடிவு செய்வதற்கு ஏதுவாக அவருடன் பேசும்படி என்னிடம் பேராசிரியர் ராமண்ணா ஆலோசனை கூறினார். 1981 ஜனவரி 14 பேராசிரியர் தவனை சந்தித்து விவரங்களை கூறினேன். ஒரு சின்ன விஷயத்தை கூட கோட்டை விட்டு விடக்கூடாது என்பதற்காக எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை அலசி ஆராய்ந்து பார்க்கும் தமது வித்தியாசமான பாணியில் நான் சொன்னதை பொறுமையாக கேட்டுக்கொண்டார் அவர். ஒரு அலாதியான மகிழ்ச்சி அவர் முகத்தில் தவழ்ந்தது. என்னுடைய ஆளின் பணியை அவர்கள் அங்கீகரித்ததில் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி புன்னகைத்தார். பேராசிரியர் தன்னிடம் மலரும் அந்த அழகு புன்னகையை வேறு யாரிடமுமே நான் கண்டதில்லை. மென்மையான வெண்மேகம் போன்ற அந்த பளிச்சு புன்னகையை நீங்கள் விருப்பப்பட்ட வடிவத்தில் காண முடியும். அடுத்து என்ன செய்வது, எப்படி செய்வது என்று திகைத்து போயிருந்தேன். DRDL எனக்கு நியமன உத்தரவை அனுப்பி வைப்பதற்காக நான் முறையாக அந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டுமா என்று பேராசிரியர் தவனிடம் வினவினேன். அதெல்லாம் வேண்டாம், அவர்களை நிர்பந்திக்க வேண்டாம். நான் டில்லிக்கு போக உள்ளேன். அப்போது உயர்நிலை நிர்வாகத்துடன் இது பற்றி பேசுகிறேன் என்ற தவன் என்னை பற்றி அவரின் அபிப்பிராயத்தையும் வெளியிட்டார். நீங்கள் எப்போதுமே DRDOவில் ஒரு கால் பதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். இப்போது உங்களுடைய ஆதார சக்தி முழுவதும் அங்கு இடம்பெயர்ந்து விட்டதாக தோன்றுகிறது. பேராசிரியர் தவன் இப்படி சொன்னது ஓரளவுக்கு உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் என் இதயம் எப்போதும் இஸ்ரோவில் குடிக்கொண்டிருந்தது. உண்மையிலேயே அவர் இதை அறிந்திருக்கவில்லையா? 1981 குடியரசு தினம் ஒரு சந்தோஷ ஆச்சரியத்தை அள்ளி கொண்டு வந்தது. எனக்கு பத்மபூஷன் விருதை உள்துறை அமைச்சகம் அறிவித்திருப்பதாக UR ராவின் செயலாளர் மகாதேவன் டில்லியிலிருந்து தொலைபேசியில் என்னிடம் தெரிவித்தார். அதையடுத்து எனக்கு தொலைபேசியில் வந்த முக்கியமான விஷயம் பேராசிரியர் தவனின் வாழ்த்துச் செய்திதான். எனது குருவே என்னை பாராட்டியது போல பேரானந்தத்தில் பரவசமடைந்தேன். பேராசிரியர் தவனுக்கும் பத்ம விபூஷன் விருது கிடைத்ததில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொண்டேன். பிறகு டாக்டர் பிரம்ம பிரகாஷிடம் தொலைபேசி மூலம் நன்றி கூறினேன். நமக்குள்ளே இந்த சம்பிரதாயம் எல்லாம் எதற்கு என்று என்னை கடிந்து கொண்ட டாக்டர் பிரம்ம பிரகாஷ், என் மகனுக்கு இந்த விருது கிடைத்தது போல இருக்கிறது என்றார். என் மீது அவர் கொண்டிருந்த பாசத்தில் நெகிழ்ந்து போனேன். அதற்கு பிறகும் என்னுடைய உணர்ச்சிகளை என்னால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. பிஸ்மில்லா கானின் ஷனாய் இசையை என் அறையில் தவழ விட்டேன். அந்த இசை என்னை இன்னொரு காலத்திற்கு வேறொரு இடத்திற்கு கொண்டு சென்றது. நான் ராமேஸ்வரம் சென்றேன். என் அம்மாவை கட்டியணைத்துக் கொண்டேன். என் அப்பாவின் விரல்கள் தலையை கோதிவிட்டன. என் வழிகாட்டி ஜலாலுதீன் இந்த செய்தியை மசூதி தெருவில் கூடியிருந்தவர்களிடம் அறிவித்தார். என் சகோதரி ஜொஹரா எனக்காக விசேஷமான இனிப்புகளை தயாரித்து கொடுத்தார். பக்ஷி லட்சுமண சாஸ்திரிகள் என் நெற்றியில் திலகமிட்டு ஆசி வழங்கினார். தான் நட்ட செடி வளர்ந்து மரமாகி இந்திய மக்களுக்கு பலன் தரும் கனிகளை தருவது கண்டு அருட்தந்தை சாலமன் புனித சிலுவையை ஏந்தி என்னை ஆசீர்வதித்தார். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பலதரப்பட்ட எதிரொலிகளை எனது பத்மபூஷன் விருது கிளப்பிவிட்டது. சிலர் எனது சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள். வேறு சிலரோ தேவையில்லாமல் எனக்கு மட்டும் தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு விட்டதாக கருதினார்கள். எனது நெருங்கிய சகாக்களில் சிலர் என் மீது பொறாமை கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள். கோணல் புத்தி கொண்டு தாறுமாறாக சிந்திக்கும் பழக்கத்தால் ஏன் இப்படி சிலர் வாழ்க்கையின் உயர்நெறிகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள்? வாழ்க்கையில் சந்தோஷம், நிறைவு, வெற்றி எல்லாமே சரியான முடிவுகளை, வெற்றிகரமான முடிவுகளை தேர்ந்தெடுப்பதை பொறுத்தே கிடைக்கின்றன. உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் வேலை செய்யக்கூடிய சக்திகள் வாழ்க்கையில் உண்டு. எவை நன்மை பயக்கும் சக்திகள், எவை தீங்கு விளைவிக்கும் சக்திகள் என்பதை ஒருவர் இனம் கண்டுகொண்டு தீயதை ஒதுக்கி நல்லதையே நாட வேண்டும். என்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் வந்துவிட்டது என்று நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தி வந்திருந்தேன். இப்போது அந்த தருணம் வந்துவிட்டது என்று எனது அந்தராத்மா சொன்னது. எனது ஸ்லேட்டு பலகையை துடைத்துவிட்டு புதிய கணக்குகளை நான் போட்டாக வேண்டும். முந்தைய கணக்குகளை நான் சரியாக செய்திருக்கிறேனா? வாழ்க்கை பள்ளியில் ஒரு ஆசிரியரின் மதிப்பீடு அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடுவதில்லை. இங்கே மாணவர்தான் தனக்காக கேள்விகளை சுயமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். தனது சொந்த பதில்களையும் தேடிக்கொள்ள வேண்டும். சுய திருப்தியை அடையும் வகையில் தானே அந்த பதில்களை மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். தீர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்ரோவின் 18 வருட நீண்டகால வாழ்க்கையில் இருந்து விடுபட வேண்டும் என்பது வேதனையான விஷயம். புண்பட்ட என் நண்பர்களை பொறுத்தவரையில் லூயி காரலின் இந்த வரிகள் பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றியது. என் மீது நீங்கள் கொலைப்பழி சுமத்தலாம், அல்லது எனக்கு புத்தி இல்லை என்று சொல்லலாம். சில சமயம் நாமெல்லாம் பலவீனப்பட்டு விடுகிறோம். ஆனால் போலி நடிப்பு மட்டும் என் குற்றங்களில் ஒன்றல்ல.